வணக்கம். சித்ரா பௌர்ணமியோட சிறப்பு. சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது சித்ரா மாதம் வரக்கூடிய பௌர்ணமி. இந்த நாளை ரொம்ப புனிதமான நாளாக கொண்டாடுவாங்க. இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது சித்திரை நட்சத்திரத்தில் வந்தால் இன்னுமே சிறப்பு. மேச ராசியில் சூரியன் உச்சமாகும் போது வரக்கூடிய பௌர்ணமி தான் சித்ரா பௌர்ணமி கொண்டாடுவாங்க. இதை கர்ம நிவாரணத்துக்கு நல்ல நாள்னு சொல்லுவாங்க. நம்ம செய்கிற பாவமெல்லாம் இந்த உலகத்தில் தெரியாமல் செய்யணும்னு நினச்சிட்டு இருப்போம் இல்லையா? இது அத்தனையுமே சித்திரகுப்தன் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நமக்கு பாவ கணக்கை எழுதி வச்சுக்கிறதா ஒரு கணக்கு இருக்கும். அப்போ நமக்கு யாருக்கும் தெரியாதுன்னு நினச்சிருக்கிற எல்லா விஷயமே இறைவனுக்கு தெரியும்னு அர்த்தம். யமனுக்கு துணையாக சித்திரகுப்தர் இருப்பதாக சொல்லுவாங்க. இப்போ இந்த நாளை சித்திரகுப்தருக்கு முக்கியமானு சொல்லுவாங்க. சித்திரகுப்தர் பிறந்த நாள் கூட சொல்லுவாங்க. அப்போ பாவ புண்ணிய கணக்கை பதிவு செய்கிறார்ல சித்திரகுப்தர், அவர் நாம் செய்த தவறுக்கு தகுந்த மாதிரியும் நம்ம செய்த புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரியும் வாழ்க்கை கொடுப்பார். அப்போது தவறுக்கு மன்னிப்பு வர்றதுக்கும் புண்ணியத்துக்கு நல்ல வாழ்க்கைப்படுறதுக்கு இந்த நாளை மிக முக்கியமான வழிபாட்டு நாளாக வச்சு பயன்படுத்துவாங்க. மேலும் இன்றைக்கி சித்திரகுப்தர் கோயிலுக்கெல்லாம் போய் வணங்கிட்டு வருவாங்க. கடன் தவறுகளுக்கு மனமாற்றம் பிரார்த்தனை செய்வது, கர்மா சுத்திகரிப்பு, நல்ல கர்மா வளர்க்கும் நாள்னு சொல்லுவாங்க. மன அமைதி, அப்புறம் தியானம் ஜபம் செய்யறதுக்கு முக்கியமான நாள். காலையில் எழுந்துட்டு நீராடி குளிச்சிடணும். நதி குளத்தில் குளிச்சா இன்னும் சிறப்பு. சித்திரகுப்தர் பூஜை செய்ய தொடங்கினா கும்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வானத்தை பார்த்து சித்திரகுப்தருக்கு வணங்குறதா நினச்சி வணங்கிக்கலாம். தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது நல்லது. யாருக்கு அன்னதானம் செய்ய முடிஞ்சால் செய்யலாம். அன்றைக்கி முழு நிலவை பார்த்து தியானம் பண்ண முடிஞ்சுன்னா செய்யலாம். ஒரு வீட்டில் சுத்தம் செஞ்சு பூஜையில் விளக்கேற்றி ரொம்ப எளிமையாக கும்பிட்டுக்குங்க. சித்திரகுப்தர் படம் இருந்ததுன்னா படத்தை வச்சிங்கன்னா மனசில் நினச்சி வழிபாடு செஞ்சுக்கலாம். பழம், பால், வெல்லம் இதெல்லாம் வச்சு நிவேதனம் செய்யறதுனா செஞ்சுக்கலாம். இல்லை மனசில் நினச்சிக்கலாம். கண்ணமூடி உட்காந்து தியானம் பண்ணுறவங்க, ஜபமாலை ஊட்டுறவங்க, இவங்கெல்லாம் ஓம் சித்திரகுப்தாய நமக அப்படின்னு சொல்லி 108 முறை ஜபிக்கலாம். இப்படி பண்ணும்போது நம்மளுடைய பாவங்கள் குறைந்து புண்ணியங்கள் பெறுகிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். முழு நாள் வெளிச்சத்தில் தியானம் செய்கிறது, ஜபம் செய்கிறது மன அழுத்தத்தையும் நல்ல எண்ணங்களையும் அதிகரிக்கும். அதனால் தர்மம் செய்கிறது பல மடங்கு புண்ணியம் கிடைக்கிறாங்க. கடன் தடை போன்றவை குறையிறதுக்கு உதவி செய்கிறது நம்பப்படுது. குடும்ப அமைதி மற்றும் வளம் அதிகரிக்கிறது நம்பப்படுது. அப்போது சித்ரா பௌர்ணமியில் வழிபாடு பண்ணுறது சித்தர்களுடைய வளத்தை படுது. இந்த சித்திரகுப்தன் உருவான புராண கதை, கைலாயத்தில் பார்வதி தேவி தன் தோழியுடன் இருந்தாராமா. அப்போது தோழி உடுத்தி பொற்பலகையில் ஒரு அழகிய இளைஞன் ஓவியத்தை வரைஞ்சாங்களாமா. ஒருவரை வர்ணிக்க வேண்டுமென்றால் ஒரு சித்திரம் போல, ஒரு சிலை போல இருக்கிறார் என்போம். ஆனால் சித்திரமே ஆசை கொள்ளும் வகையில் அவரை பார்க்க மிகவும் அழகாக இருந்தது அந்த ஓவியம். தோழி பார்வதி தேவியிடம் இந்த ஓவியம் உயிர் பெற்று எழுந்தால் எப்படி இருக்கும் என கூற பார்வதி தேவி அதற்கு உயிர் கொடுத்தாளாம். சித்திரத்திலிருந்து வெளிப்பட்டதெல்லாம் அவனுக்கு சித்திரகுப்தன் என்று பெயர் சூட்டினார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கதை இருக்குது. பார்வதி தேவி பெயர் சூட்டினாங்களாம். ஈசனிடம் சித்திரகுப்தனை அழைத்து சென்ற பார்வதி நடந்தவற்றை விளக்கினார்களாமா. சித்ரா பௌர்ணமி என்று தோன்றியதாலும் சித்திரத்திலிருந்து தோன்றியதாலும் இவருக்கு சித்திரகுப்தன் என பெயர் வைத்ததாக கூறினார். மேலும் இவருக்கு ஏதேனும் ஒரு பொறுப்பை வழங்க வேண்டும் என வேண்டினாலாமா. அதன்படி சிவபெருமான் சித்திரகுப்தனை காமதேனுவின் வயிற்றில் பிறக்க வைத்தாராமா. மறுபடியும் காமன் வயிற்றில் பிறக்க வச்சிருக்காரு. அவரை இந்திராணி வளர்த்து ஆளாக்கினாங்களாமா. சித்திரகுப்தர் காஞ்சிபுரத்தில் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்தாராமா. அவர் முன் தோன்றிய ஈசன் அவருக்கு எழுத்தாணியும் ஏடும் வழங்கி அருள் புரிந்து இனி நீ யமனின் உதவியாளராக இருக்க வேண்டும் என பணி நியமித்தாராம். உயிரினங்களின் பாவ புண்ணிய கணக்கை சரியாக எழுத வேண்டிய பெரிய பொறுப்பை உடன் ஒப்படைக்கிறேன் என்றாராம். தகுந்த வயது அடைந்த சித்திரகுப்தனுக்கு மயனின் மகள்களான நீலாவதி, கர்ணாவதி ஆகிய இருவரையும் திருமணம் செய்து வைத்தார். அதோடு யமலோகத்தில் தன் வேலையும் தொடங்கினார். தனியாளாக உயிரினங்களின் பாவ புண்ணியத்தை கணக்கிட்டு வந்த யமதர்மனுக்கு உற்ற துணையாக சித்திரகுப்தர் இருப்பதாக தர்மசாஸ்திரத்தில் கூறுகிறது. சித்திரகுப்தருக்கான விரதம். நம் முன்னோர்கள் சித்ரா பௌர்ணமி தினத்தில் சித்திரகுப்தன் புராண கதையை கேட்பதை வழக்கமாக கொள்கின்றனர். சித்ரா பௌர்ணமி தினத்தில் காலையில் தொடங்கும் விரதம் இரவு முழு நிலவை பார்த்து தரிசனம் செய்து சித்திரகுப்தனுக்கு பூஜை செய்து வழிபட்டு பின்னர் விரதத்தை முடிக்க வேண்டும். விரதத்தின் போது காலையில் வீட்டில் மாக்கோலமிட்டு 7 எழுத்தாணி வைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபட வேண்டும். அதோடு சர்க்கரை பொங்கல் படைத்தும் பயத்தம்பருப்பும் எண்ணெய்ப்பால் சேர்த்தும் பாயாசம் செய்து நைவேத்தியம் படைக்க வேண்டும். விரதத்தின் போது பசும்பால், நெய், தயிர் ஆகியவற்றை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும்.
ஏன்னா காமதேனு வகுத்திலிருந்து பிறந்ததுனால இந்த பசும்பால், நெய், தயிர் இதெல்லாமே பசுவோட இதாக இருக்கு இல்லையா, அதை வந்து தொடக்கூடாது. அன்றைய தினம் நாம் நம்மால் முடிந்த அளவிற்கு ஏழைகளுக்கு உதவி செய்தல், உணவு தானம் செய்தல், அன்னதானம் செய்வதல் நம் பாவங்கள் நீங்கும் என்றும், ஏழை மாணவர்களுக்கு கல்விக்கான உதவி செய்வதால் பாட நோட்டு, புத்தகம், பேனா முதலியவற்றை வாங்கி தரலாம். சித்திரகுப்தரை நினைத்து விரதம் இருப்பதாலும் ஏழை எளியோருக்கு உதவி செய்வதாலும் நம்முடைய பாவங்கள் குறையும், புண்ணியங்கள் அதிகரிக்கும். நம் புண்ணிய கணக்கை கூடுதலாக சித்திரகுப்தன் எழுதுவார் என்பது ஐதீகம். சிவபெருமான் நோக்கி கடும் தவம் இருந்து வரம் பெற்ற சித்திரகுப்தனுக்கு காஞ்சிபுரத்தில் தனி கோயிலே இருப்பது அமைந்திருக்கிறது. அது மாதிரி திருப்பூர்லேயும் கோயில் இருக்குது, கோயம்புத்தூர்லேயும் கோயில் இருக்குது. சரிங்களா, அங்கேயும் வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது சித்ரா பௌர்ணமி ஸ்லோகம் வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து சொல்லலாம். அப்போது திருமாலிருஞ்சோலை திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் வைகை எழுந்தருள், அந்த விழா வந்து ரொம்ப சிறப்பாக நடக்கும். கள்ளழகர் வந்து மதுரை மாவட்டத்தில் வைகை ஆற்றில் வந்து வழிபாடு சொல்லுவாங்க. இந்த கதைக்கு அங்கே கள்ளழகருடைய தங்கை கல்யாணத்தை பார்க்கறதுக்காக அவர் வந்து கிளம்பி வர்றது போது கல்யாணம் இவர் வழுவுக்குள்ளே முடிஞ்சதுனால இவர் வந்து அப்படியே ஆற்றுல இறங்கி திரும்பி தன் இடத்துக்கே போயிடுவாராம். அந்த விழாவை தான் அவங்க வந்து அப்படி கொண்டாடுறதா சொல்லுவாங்க கதையை. அப்படி இது மதுரையில் வந்து கள்ளழகர் வரக்கூடியது அவ்வளோ விசேஷமாக பயங்கர பெரிய திருவிழாவாக கொண்டாடி அந்த நேரத்தில் மட்டும் வைகை ஆற்றுல தண்ணி வந்து ஓடும். மற்ற நேரத்தில் வைகை ஆற்றுல அவ்வளோ வருஷத்துக்கு தண்ணி வந்து வராது. அப்படிப்பட்ட நாள் உங்களுக்கு இந்த கள்ளழகர் வைகை எழுதல் நடக்கும். மேலும் இந்த வருடம் வந்து புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கே வருது. புத்த பூர்ணிமாவை எப்படி கணக்கிடுவாங்க அப்படின்னா, எப்போ வந்து முதல் அமாவாசை அந்த மே மாதத்தில் சித்திரை மாதத்தில் ஒட்டி வரும் இல்லையா, அந்த முதல் அமாவாசை வந்து அதுக்கப்புறமா வந்து பௌர்ணமி வருது. அப்படின்னா முதல் அமாவாசை எதை வச்சுன்னா, சித்திரை மாதங்கிறது மேச ராசியில் வரும். அந்த மேச ராசியில் சூரியன் உச்சமாகும் போது வரக்கூடிய முதல் அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி தான் புத்த பூர்ணிமாவாக கணக்கிடப்படுது. இந்த புத்த பூர்ணிமா கணக்கிடும் போது இந்த புத்த பூர்ணிமா வந்து உங்களுக்கு 3 விதமான தன்மைகளை கொண்டது. இது புத்தர் ஜெயந்தி சொல்லுவாங்க. புத்தர் வந்து பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அதுபோக ஞானமற்ற நிலைன்னு கொண்டாடுறாங்க, மற்றும் பரிநிர்வாணம் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இப்படி 3 விதமாக புத்த பூர்ணிமாவை கொண்டாடப்படுது. இப்படி கொண்டாடப்படக்கூடிய இந்த புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லாவித தன்மைகளையும் நீக்கி ஒரு ஞானத்தன்மையை கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குதுன்னு சொல்லலாம். அப்படி புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னா, கௌதம புத்தர் வந்து பிறப்பு, ஞானோதயம், பரிநிர்வாணம் அப்படிங்கிற 3 நிலைகளை சொல்லக்கூடியது தான் இந்த புத்த பூர்ணிமா. ஒவ்வொரு முறையும் வைகாசி மாதம் இந்த புத்த பூர்ணிமா வந்து வருமானம். ஆனால் இந்த தடவை வந்து புத்த பூர்ணிமா வந்து சித்திரை மாதத்துலேயும் வந்துடுச்சு. வைகாசி மாதம் இந்த தடவையும் பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த மேசராசிலேருந்து சூரியன் விலகினதுக்கப்புறம் வர்றதுனால, மேசராசியில் சூரியன் இருக்கும்போதே சித்திரை மாதத்தில் வர்றதுனால இப்படி வருது. அதீத மாதம் சொல்லுவாங்க. இந்த புத்த பூர்ணிமா எதை வச்சு கண்டுபிடிக்கப்படுதுன்னா, சந்திரனோட நிலையை வச்சு குறிக்கப்படுது. காலண்டர் 2 காலண்டர் வச்சுருப்பாங்க. அதில் சூரிய காலண்டர், சந்திர காலண்டர் 2 காலண்டர் இருக்கும். அதில் சந்திர காலண்டரை வைத்து புத்த பூர்ணிமா நிர்ணயிக்கிறாங்க. அப்போ சந்திர காலண்டர் பிரகாரம் இங்கே வந்து நாட்கள் வந்து ஒரு சில வருடங்களில் மாதங்கள் அதிகமாக வரும். அப்படி மாதங்கள் அதிகமாக வரக்கூடிய இந்த வருடத்தில் புத்த பூர்ணிமா சித்திரை மாதத்திலே வந்துடுது. அப்போது புத்தர் ஞானம் பெற்றவர், பூர்ணிமானா பௌர்ணமி, அதாவது முழு நிலவு நாள். இன்னைக்கு இரவு 9:50க்கு மேலே பௌர்ணமி ஆரம்பித்து நாளை இரவு 11 மணி வரைக்கும் பௌர்ணமி இருக்குது. அப்படி காலை சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தமனம் முடிந்த பிறகும் பௌர்ணமி இருந்தால் அதுவே முழு பௌர்ணமி அர்த்தம். அப்படி முழு பௌர்ணமி எப்போது வருதோ அது புத்த பூர்ணிமாவாக மேச ராசியில் சூரியன் இருக்கும்போது வரக்கூடிய பௌர்ணமியாக அது வந்து கொண்டாடப்படுது. சரிங்களா, இதை வந்து மற்றெல்லாம் விசாகா அப்படின்னு கொண்டாடுவாங்க. அப்போது புத்தர் பிறந்தார்னு சொல்லுவாங்க, அவரே ஞானம் பெற்றார்னு சொல்லுவாங்க, அவரே பரிநிர்வாணம் அடைந்தார்னு சொல்லுவாங்க. இப்படி 3 முக்கிய நிகழ்வுகளை வந்து கொண்டது. அப்போது அவர் பிறந்தது இந்த ஞானம் பெற்ற போது தான் முழுமையாக அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த புத்த பூர்ணிமா வந்து கொண்டாடும் போது வாழ்க்கையின் தொடக்கம் பிறப்பு அப்படிங்கிறது,
ஞானம்ங்கிறது உண்மையை உணர்தல். அப்போது பரிநிர்வாணம் அப்படிங்கிறது பிறவி சுழற்சியிலிருந்து விடுதலை. எதுவுமே இல்லாத தன்மைக்கு போகிறது தான் நிர்வாணம். எல்லாத்தையும் விட்டு போகிறது தான் நிர்வாணம். இந்த 3 நிலையை குறிப்பிடக்கூடிய முக்கிய அம்சமாக இருக்கிறது தான் புத்த பூர்ணிமா. இது தர்மத்தின் முக்கியத்துவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது. மனித வாழ்க்கையின் நோக்கத்தை வந்து விளக்கப்படுது. வாழ்க்கையின் துக்க மற்றும் ஆசையை குறைக்க மன அமைதி பெற இந்த புத்த பூர்ணிமா வந்து கடைபிடிக்கப்படுது. இப்படி புத்த பூர்ணிமா கடைபிடிக்கும் போது புத்தர் வந்து ஞானம் அடைந்து அவர் வந்து என்ன பண்ணுறாரு, இந்த புத்த ஜெயந்தி அன்னைக்கு மக்கள்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா போதி மரத்தை வந்து வழிபாடு பண்ணுவாங்க. போதி மரம்ங்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளேயே அரச மரம் தான் அந்த போதி மரம்னு சொல்லப்படுது. அப்போ அந்த அரச மரம் ஆகக்கூடிய போதி மரத்தை வழிபாடு பண்ணுவாங்க. அந்த போதி மரத்துக்கு புத்தர்களை வழிபாடு பண்ணக்கூடிய அத்தனை பேருமே ரொம்பவுமே சிறப்பான ஒரு விஷயத்தை வந்து வச்சுருப்பாங்க. அப்படி நாம் அரச மரம் இங்கே கும்பிடக்கூடியதை அவங்க போதி மரம்னு சொல்கிறாங்க. அந்த மரத்தை சுற்றி கோயில் மாதிரிலாம் கட்டி வச்சு என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து வழிபாடு பண்ணுவாங்க. இவர் ஞானம் அடைஞ்சதுக்கப்புறம் தர்ம சக்கரா பரிவர்த்தனா சூத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கத்தை கொடுக்குறாரு. தர்ம சக்கரா பரிவர்த்தனா சூத்திரம். தர்ம சக்கரா பரிவர்த்தனா சூத்திரம்னா என்னென்னா, தர்மம்னா அறம், உண்மை, சட்டகம், சக்கரம்னா சக்கரம், வட்டம், பரிவர்த்தனா அப்படின்னா இயக்குதல், சுழற்றுதல், சூத்திரம் அப்படின்னா போதனை உரை. பொருள் என்னென்னா, தர்ம சக்கரத்தை இயக்குதல், அது உண்மையின் சக்கரத்தை உருட்டுதல் அப்படின்னு சொல்லி பொருள். இந்த தர்ம சக்கரா பரிவர்த்தன சூத்திரத்தை முக்கிய அம்சங்களை வந்து 4 உன்னத உண்மையாக வந்து அவர் வந்து பிரிக்கிறார். ஒன்று வந்து துக்கம், இன்னொன்று வந்து சமுதாய, அடுத்து வந்து நிரோத, அடுத்து மார்க்க. இந்த துக்கம் அப்படிங்கிறது வாழ்க்கை துன்பங்கள் நிறைந்தது. மூப்பு, பிறப்பு, நோய், பிரியம், பிரிதல், அபிப்பிராயம், இது எல்லாத்தையுமே கொண்டது துன்பம். அந்த துன்பமாக துக்கமாக வந்து பயன்படுது. அதுலேருந்து வெளியே வந்துடுறாரு. 2வது சமுதாய, துன்பத்திற்கான காரணம் ஆசை அல்லது தாகம். இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஆசை அல்லது தாகம். நிரோதா அப்படின்னா ஆசை ஒழிப்பதனால் துன்பத்தை ஒழிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நிரோதான நிர்வாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மைக்கு வந்து வருது. மார்க்கம் அப்படிங்கிறது துன்பத்தை ஒழிக்கும் வழி 8 வகையாக சொல்றார். எண் வகை வழி சொல்றார். அதில் உன்னத எண் வகை வழிகள் அப்படிங்கிறதுல சரியான பார்வை, எதையும் சரியாக பார்க்கறது, சரியான எண்ணம், எதையும் சரியான எண்ணத்தோடு நினைக்கிறது, சரியான பேச்சு, அப்புறம் சரியான செயல், அதுக்கப்புறம் சரியான வாழ்க்கை, சரியான முயற்சி, சரியான கவனக்குவிப்பு, சரியான செறிவு, இது எல்லாத்தையும் கொண்டது தான் இந்த எண்வகை வழிகள் அப்படிங்கிறார். இதில் அவர் 3வதாக சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய வழி. மத்திய வழி அப்படிங்கிறது புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, சுபகோகங்கள் மூழ்கி இருப்பதை மட்டுமே கொண்டு வாழ்றது ஒன்று, அதே நேரத்தில் உடலை வருத்திக்கிட்டு கடுமையான தவம் இருப்பது இன்னொன்று. இப்படி சுகபோக வாழ்க்கையிலும் இருக்க வேண்டாம், கடுமையான தவம் இருக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 2க்கு நடுவில் மத்திய வழியை வந்து பின்பற்றும் சொல்லி போதிக்கிறார். இப்போ நிலையற்ற தன்மை, உலகில் உள்ள எல்லாமே வந்து இங்கே நிலையற்ற தன்மையாக இருக்கும், எதுவும் நிரந்தரம் இல்லை அப்படிங்கிற சூத்திரத்தை இதை வந்து வலியுறுத்துது. இப்படி இந்த தர்ம சக்கர பரிவர்த்தன சூத்திரம் அப்படிங்கிறது தான் இவர் புத்தர் வந்து முதல்ல ஞானம் பெற்ற பிறகு வாரணாசிக்கு அருகில் உள்ள சாராநாத்தில் உள்ள மான்கள் பூங்காவில் வந்து இந்த தன்மையை வந்து போதிக்கிறார், உபதேசம் கொடுக்கிறார். தனது 5 சீடர்களுக்கு வழங்கிய முதல் போதனை என்னது, தர்ம சக்கர பரிவர்த்தனா சூத்திரம் அப்படிங்கிறது. இதை வந்து கொடுக்குறாரு. இது எப்போ கொடுக்குறாரு அப்படின்னா, ஆசாடா பௌர்ணமி எப்போ கொடுக்குறாரு. அந்த ஆசாடா பௌர்ணமி அப்படிங்கிறது ஆடி மாதம் சொல்லப்படுது. ஆடி மாதத்தன்னைக்கு கொடுக்குறாரு. அப்போ அந்த ஆசாட பௌர்ணமி என்ன பண்ணுறாங்க, தர்ம சக்கர தினமாக கொண்டாடுறாங்க. அப்போ புத்த பூர்ணிமா அப்படிங்கிறதுல நீங்கள் இந்த தர்ம சக்கர பரிவர்த்தனா சூத்திரம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த தர்ம சக்கரா அப்படிங்கிறதுக்கு ஒரு முத்திரையை வச்சுருக்காரு. அந்த முத்திரையை வச்சுக்கிட்டு நீங்கள் அமர்ந்திருந்தாலும் தர்ம சக்கரா பரிவர்த்தனா தன்மை வந்து உங்களுக்குள்ள இயங்குறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும். இப்படி புத்த பூர்ணிமாவில் புத்தருடைய இந்த 4 விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, தெரிஞ்சுக்கிட்டு அவரை பற்றி இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறாங்க, இந்தியா, இலங்கை, நேபாளம், தாய்லாந்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விசாக் டே அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. விசாக் டே அப்படின்னு சொல்லி இந்த உண்மையை வந்து அறியக்கூடிய நாளில் துன்பத்தை கடத்தி நல்ல வாழ்வுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது வந்து இருக்க தொடங்கும். அன்பு, கருணை, அமைதி நிறைந்த நாளாக வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கிடைக்க தொடங்கும். இப்போ இந்த காலத்தில் நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை பயன்படுத்திக்கணும். அப்போ சந்திரகாந்தரை வச்சு
உருவாக்கி கண்டுபிடிக்கிறது தான் இந்த புத்த பூர்ணிமா அப்படிங்கிறது. இது ஒவ்வொரு ஆண்டும் சந்திரகாலம் வச்சுக்கிறதுனால மாறி மாறி வரும். இப்போ சித்திரை அதிகமாக வைகாசி மாதத்தில் வரும். இந்த மாதம் வந்து இந்த வருடம் வந்து சித்திரை மாதத்தில் வந்து வந்திருக்குது. இப்படி நீங்கள் ஞானோதயம், பரிநிர்வாணம், பிறப்பு அப்படிங்கிற 3 தன்மைகளை நீங்கள் வந்து எடுத்து வணங்கி செயல்படுறதுக்கான நாள் தான் இந்த புத்த பூர்ணிமா. இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா போதிகயா அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல சாமி கும்பிடுவாங்க கோயிலில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போதி மரத்தடியில் வந்து சாமி கும்பிடுவாங்க. அப்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா விதமான துன்பமும் போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், புத்தர் நினச்சி அவர் நினச்சி வழிபாடு பண்ணலாம், அவருடைய போதனையை பற்றி கேட்கலாம், அதுக்கப்புறம் அன்னதானம் பண்ணலாம், மலர் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணலாம், ஏழைகளுக்கு உதவி செய்யலாம். அவங்களோட துக்கம் இது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிடலாம், விட்டுட்டு அமைதியான தன்மையில் போகிறதுக்கான வாழ்க்கையை எது தேவையோ அதை வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஸோ புத்த பூர்ணிமாங்கிறது ஞானத்திற்கான நாள். அவர் அறிந்த ஞானத்தை இப்போ நாம் அடைகிறதுக்கு இன்றைக்கு அரச மரத்தடியில் உங்களால் உட்கார முடிஞ்சுன்னா உட்காந்து அமைதியாக கண்களை மூடி புத்தரை மனசில் நினச்சி வேண்டிக்கிட்டு உட்காந்து பாருங்கள். உங்களுக்குள்ள ஞான வெளி திறப்பதற்கான வாய்ப்பு கூட கண்டிப்பாக கிடைக்கும். சூரியன் மேசராசியில் இருக்கும்போது வேத புத்தாண்டு தொடக்கத்தை அறிவிக்கிறது. வேதகால புத்தாண்டின் முதல் பௌர்ணமி சித்திரை நட்சத்திரத்தில் பிரகாசிக்கும் போது அது சித்ரா பௌர்ணமி அல்லது சித்ரா பூர்ணிமா அப்படின்னு சொல்லி சொல்லப்படும். சித்திரை மாதத்தில் வரும் பௌர்ணமி சித்ரா பூர்ணிமா ஆகும். அன்று சில ஊர்களில் முழு நிலா வெளிச்சத்தில் ஒரு வகையான உப்பு பூமியிலிருந்து வெளிவரும். இதை பூமி நாதம் சொல்லுவாங்களாமா. பூ நீர் அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து அழைப்பார்களாமா. இந்த மூப்பு மருந்துகளுக்கு அதிகமான சக்தியை அளிக்கின்றது அப்படின்னு சொல்லி சித்தர்கள் வந்து கண்டுபிடிச்சிக்கிறாங்க. அதனால நாளில் சூரியனும் சந்திரனும் பூமி விமானத்தை சுற்றி சக்தி வாய்ந்த சக்தியை உருவாக்கும் போது மனிதர்களுக்கு ஏற்படும் விளைவு ஆழமானது என்று கூறப்படுகிறது. பூமியில மனிதர்களின் செயல்பாடுகள் குறித்து சித்திரகுப்தர் விழிப்புடன் இருப்பது கருத்து. பூமியில் உள்ள மனிதர்கள் எந்த பாவத்தையும் செய்ய வேண்டாம் என்று சொல்றாங்க. குறிப்பாக இது போன்ற ஒரு நல்ல நாளில் இது நல்ல செயலை மட்டுமே ஈடுபடக்கூடிய செயலை செஞ்சோம்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அப்போ சித்திரகுப்தர் ஆசீர்வாதத்தை வந்து வாங்கி நீங்கள் வந்து நலமாக வாழ்வதற்கும் பலவிதமான நன்மைகளை பெறுவதற்கும் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது உங்களுக்கு உதவி செய்யும். இப்போ இந்த வீடியோவை பார்த்த அனைவரும் எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்குங்க. இந்த நாள் நல்லபடியாக பயன்படுத்தி உங்களுக்குள்ள ஒரு சக்தி நிலைப்பாட்டை மேம்படுத்துறதுக்கான வேலையை செய்யுங்க. சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். குருவே நம, தந்தையே நம. நன்றி, வணக்கம்.